50 வயசு கடந்த நம்ம ஹீரோ வந்து 18 வயசு கொண்ட ஒரு சின்ன பொண்ணை லவ் பண்றாரு. இது சமூகத்துக்கு ஏற்கு மாறானதுதான். ஆனா இருந்தாலும் தன்னோட டிப்ரெஷன் இதெல்லாம் போக்குறதுக்கு லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு துணை யாருமே இல்லையே அப்படின்னு லவ் பண்ணிட்டு இருப்பாரு. சைட்ல நம்ம உலகநாயகன் கமலஹாசன் வந்து அவருக்கு 20 வயசு தான். அவரு வந்து ஸ்ரீவித்யான்னு ஒரு 35 வயசு மதிப்புள்ள லேடிய லவ் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி 2 டிஃபரன்ஸ் ஜோடியை காட்டிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு போகும்போது ஒரு கட்டத்துல தான் விஷயம் தெரிய வருது. இந்த 50 வயசு ஆளு ஹீரோ சொன்ன அவரோட பையன் தான் இந்த கமல். நான் இந்த 60 வயசு லவ் பண்ணார்ல ஒரு 20 வயசு பொண்ணு, அந்த பொண்ணோட அம்மா தான் கமல் லவ் பண்ற அந்த லேடி. ரொம்ப குழப்பமா இருக்குல்ல. நீ என்ன கல்யாணம் செய்துக்க போற? என் பிள்ளை உங்க அம்மாவை கல்யாணம் செய்துக்க போறான். நான் உங்க அம்மாவுக்கு மாமனா? அப்ப நீ ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை உண்டாக்குச்சு இந்த கதை. ஆனா எந்த ஒரு முகம் சுளிக்காமையும் இந்த மாதிரி எடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த 50 வயசு ஆளுக்கு பையனும் கமல் தான், மருமகனும் கமல் தான். இந்த ஸ்ரீவித்யா கேரக்டருக்கு என்னோட பொண்ணு மகள் தான், என்னோட பொண்ணு மருமகள் தான். இப்படி இடியாப்ப கதையா எழுதியிருக்கும். இந்த படம் பேரு வந்து அபூர்வ ராகம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச படம் இது. இப்படி ஒரு டிஃபரெண்டான கான்செப்ட்ல எந்த ஒரு தப்பான ஒரு முகம் சுளிக்காத காட்சிகளையும் இந்த கடையோட முடிவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கரெக்டா முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைம் இருந்தா பாருங்க.